பகவானுடைய அவ்யக்த மகா வாக்கியம் இன்று தேதி 20/4/2025 2 में देह बांध से मुक्त हो जीवन मुक्त स्थिति का अनुभव करो और मास्टर मुक्ति जीवन मुक्ति दाता बनो. வினாடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்து ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தியின் दाता வள்ளலாகுங்கள். आज बाप दादा चारों ओर के लक्की और लवली बच्चों को देख रहे हैं. இன்றைக்கு பாப் தாதா நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியான மற்றும் அன்பான குழந்தைகளை பார்க்கின்றார். ஹரேக் பச்சா ஸ்நேகமே சமாயா ஹுவா ஹே. ஒவ்வொரு குழந்தைங்களும் அன்புல கரைஞ்சிருக்கிறாங்க. ये பரமாத்ம் ஸ்நேக் அலௌகிக் ஸ்நேக் ஹே. இந்த பரமாத்மாவுடைய அன்பு அலௌகிகமான அன்பு. इस स्नेह ने ही बच्चों को बाप का बनाया है. இந்த அன்பு தான் குழந்தைங்களை பாபாவுடையவர்களாக ஆக்கியது. स्नेह ने ही सदा सहज विजयी बनाया है. இந்த அன்பு தான் உங்களை சகஜமாக வெற்றியாளர்களாகவும் ஆக்கியிருக்கிறது. आज अमृत वेले से चारों ओर के हर बच्चे ने अपने स्नेह की माला बाप को पहनाई. இன்றைக்கு அமிர்த வேளையிலிருந்து நாலா பக்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னுடைய ஸ்நேகத்தினுடைய மாலையை பாபாவிற்கு அணிவித்தார்கள். क्योंकि हर एक बच्चा जानता है ये परमात्म स्नेह क्या से क्या बना देता है. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தெரியும் இந்த பரமாத்மாவுடைய ஸ்நேகம் எப்படி இருப்பவர்களையும் எப்படி ஆக்கிவிடுகிறது. तो स्नेह की अनुभूति अनेक परमात्म खजाने के मालिक बनाने वाली है. அன்பினுடைய இந்த அனுபவம் அநேக விதமான பரமாத்மாவின் பொக்கிஷங்களுக்கு உங்களை எஜமானனாக்கி விடுகிறது. और सर्व परमात्म खजानों की गोल्डन चाबी बाप ने सर्व बच्चों को दी है. மேலும் அனைத்து பரமாத்மா பொக்கிஷங்களின் தங்கச் சாவியை பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார். वो गोल्डन चाबी क्या है? அந்த தங்கச் சாபி எது? மேரா பாபா, என்னுடைய பாபா. மேரா பாபா கஹா और सर्व खजानों के अधिकारी बन गए. என்னோட பாபான்னு சொன்ன உடனே எல்லா பொக்கிஷத்துக்கும் அதிகாரி ஆயிட்டீங்க. सर्व प्राप्तियों के अधिकार से संपन्न बन गए. அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தில் சம்பன்னமாகிவிட்டீர்கள். सर्व शक्तियों से समर्थ बन गए. அனைத்து சக்திகளிலும் சக்திசாலி ஆகிவிட்டீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாயே பன் கயே. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாக ஆகிவிட்டீர்கள். आज के दिन को स्मृति दिवस कहते हो. இன்றைய நாள ஸ்மிருதி நினைவு நாள்னு சொல்றீங்க. आज सभी बच्चों को विशेष आदि देव ब्रह्मा बाबा ज्यादा स्मृति में आ रहे हैं. இன்றைக்கு அனைத்து குழந்தைங்களுக்கும் விசேஷமாக ஆதி தேவன் பிரம்மா பாபா அதிகமாக எல்லாரோட ஸ்மிருதியிலே வராரு. ब्रह्मा बाप आप ब्राह्मण बच्चों को देख हर्षित होते हैं. क्यों? பிரம்மா பாபா பிராமண குழந்தைங்களாகிய உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்? ஹர் பிராமன் பச்சா கோட்டோ மே கோயி பாக்யவான் பச்சா ஹே. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் கோடியில ஒரு சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்யவான் குழந்தைங்க. बाप दादा हर बच्चे के मस्तक में चमकता हुआ भाग्य का सितारा देख हर्षित होते हैं. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைங்கள நெற்றியில ஜொலிக்கக்கூடிய பாக்ய நட்சத்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. ये स्मृति दिवस आ बच्चों के राज्य तिलक का दिवस है. இந்த நினைவு நாள் குழந்தைங்களாகிய உங்களுடைய ராஜ்ய திலகத்திற்கான நாள். बाप दादा बच्चों को विशेष साकार रूप में विल पवर्स विल करने का दिन है. குழந்தைங்களுக்கு விசேஷமாக சாக்கார சொரூபத்தில் அனைத்து சக்திகளையும் உயிலாக கொடுத்த நாள். सन शोस फादर इस कहावत को साकार करने का दिवस है. மகன்தான் தந்தையை வெளிப்படுத்த முடியும் என்ற பழமொழியை
வெளிப்படுத்துவதற்காக, அதாவது சாக்காரமாக்குவதற்கான நாள் இது. बाप दादा बच्चों के निमित्त बन निस्वार्थ विश्व सेवा को देख खुश होते हैं. बाप दादा குழந்தைங்க நிமித்தமா இருந்து சுயநலமற்ற உலக சேவையை பார்த்து खुशी அடைகின்றார். बाप दादा करण करावनकार हो, करणकार बच्चों के हर कदम को देख खुश होते हैं. बाप दादा செய்ய வைப்பவர், செய்யக்கூடிய குழந்தைங்களோட ஒவ்வொரு அடியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். क्योंकि सेवा की सफलता का विशेष आधार ही है. ஏன்னா சேவையில வெற்றிக்கான விசேஷமான ஆதாரமே करावनहार बाप मुझ करणहार आत्मा द्वारा करा रहा है. செய்ய வைப்பவர் பாபா செய்யக்கூடிய ஆத்மாவாகிய என் மூலமாக செய்வித்துக் கொண்டிருக்கிறார். मैं आत्मा निमित्त हूँ, நான் ஆத்மா நிமித்தம். इस निमित्त भाव से निर्माण स्थिति स्वतः हो जाती है. இந்த நிமித்த உணர்வுல தான் பணிவான ஸ்திதி தானாக ஏற்படும். मैंपन जो देह बान में लाता है वो स्वतः ही निर्माण भाव से समाप्त हो जाता है. நான் என்ற அந்த தேக உணர்வு என்பது தானாகவே பணிவான உணர்வின் மூலம் சமாப்தியாகி விடுகின்றது. இஸ் समय ही மாஸ்டர் முக்தி ஜீவன் முக்தி தாத்தா பன்னாய். இந்த நேரம்தான் நீங்க மாஸ்டர் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய வள்ளல் ஆகணும். பனேகே और பன்னா ஹே, ஆகணுமா இல்ல ஆயிட்டே இருக்கீங்களா? முக்தி ஜீவன் முக்தி கே மாஸ்டர் தாத்தா பன்ने की விதி ஹே. முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய மாஸ்டர் வள்ளல் ஆகுவதற்கான விதி செகண்ட் மே தேஹ் பான்ஸ் சே முக்து பன் ஜாயே. ஒரு வினாடியில தேக உணர்வுல முதல்ல என்னாகணும்? முக்தி அடைய வேண்டும். इस अभ्यास की अभी आवश्यकता है. இந்த பயிற்சிக்கு தான் இப்ப அவசியம் தேவைப்படுகிறது. मन के ऊपर ऐसे कंट्रोलिंग पावर हो जैसे वो स्थूल कर्मेंद्रियां हाथ है पाव है, उसको जब चाहो जैसे चाहो वैसे कर सकते हो. பாபா சொல்றாங்க, மனதின் மேல அந்த அளவுக்கு கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும். அதாவது எப்படி உங்க ஸ்தூல கர்மேந்திரியங்கள் உங்களோட கை கால எப்போ எப்படி விரும்புறீங்களோ, எவ்வளோ நேரம் விரும்புறீங்களோ அவ்வளோ நேரம் உங்களால இயக்க முடியுது இல்லையா? அது போல மனசு மேல கண்ட்ரோலிங் பவர் இருக்கணும். मन चाहे हाथ पाव से सूक्ष्म है लेकिन है तो आपका है ना. மனசு என்பது கை காலை விட சூட்சுமந்தான், ஆனாலும் உங்களோட மனசு தானே. மேரா மன் கேத்தே ஹோனா, தேரா மன் தோ நெய் கேத்தே ஹோனா. என்னோட மனசுன்னு தானே சொல்றீங்க, உன்னோட மனசுன்னு சொல்றது இல்லையே. तो जैसे स्थूल कर्मेंद्रियां कंट्रोल में होती है, ऐसा ही मन बुद्धि संस्कार कंट्रोल में हो, तब कहेंगे नंबर 1 विजयी. எப்படி உங்களோட ஸ்தூல கர்மேந்திரியங்கள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அதுபோல மனம் புத்தி சன்ஸ்கார் உங்க கண்ட்ரோல்ல இருந்தாதான் நீங்க नंबर 1 வெற்றியாளர். साइंस वाले तो रॉकेट द्वारा व अपने साधनों द्वारा इसी लोक तक पहुंचते हैं, ज्यादा में ज्यादा ग्रह तक पहुंचते हैं. அறிவியல் வல்லுநர்கள் ராக்கெட் மூலமா தன்னுடைய சாதனங்கள் மூலமா இந்த உலகத்தை அந்த உலகத்தை அடையிறாங்க. அதிகத்துல அதிகம் போனா கிரகங்கள் பிளானட்ஸ் வரைக்கும் போறாங்க. लेकिन आप ब्राह्मण आत्माएं 3 लोक तक पहुंच सकते हो. ஆனா பிராமண ஆத்மாக்கள் நீங்க 3 உலகத்துக்கும் போயிட்டு வரீங்க. सेकंड में सूक्ष्म लोग, निराकारी लोग और स्थूल में मधुबन तक तो पहुंच सकते हो ना. ஒரு வினாடியில சூட்சும லோகம், ஒரு வினாடியில நிராகார லோகம், அடுத்து ஸ்தூலத்துல மதுபன் வரைக்கும் உங்களால போயிட்டு வர முடியுது தானே. अपने मन को ऑर्डर करो और मधुबन में पहुंचना है तो सेकंड में पहुंच सकते. உங்க மனசுக்கு ஆர்டர் போடுறீங்க, அப்ப மதுபன் போணுமா, ஒரு வினாடியில போயிடலாம். தன்சேனை மன்சே, உடல் மூலமா இல்ல மனசு மூலமா. ஆர்டர் करो सूक्ष्म वतन जाना है, निराकारी वतन में जाना है, ते तीनों लोकों में जब चाहे मन को पहुंचा सकते हो. ஆர்டர் போடுங்க, சூட்சும லோகம் போகணும் அல்லது நிராகார உலகத்துக்கு போகணும்னா 3 உலகத்துல எங்க விரும்பினாலோ எப்ப விரும்பினாலோ உடனே உங்களால போக முடியுதானே. है प्रैक्टिस, அதுக்கு प्रैक्टिस இருக்குதானே. बाप दादा ने देखा है अभ्यास तो करते हो, लेकिन जब चाहे जितना समय चाहिए, चाहे एकाग्र हो जाए, अचल हो जाए, हलचल में नहीं आए, इसके ऊपर और अटेंशन. बाप दादा பார்க்கறாங்க, அபியாசம் பண்றீங்க, ஆனா எப்ப விரும்புறீங்க, எவ்வளோ நேரம் விரும்புறீங்க, ஒருமுகமாகணும், உறுதியா இருக்கணும், குழப்பத்துல வரக்கூடாது. இதன் மீது கவனம் இருக்க வேண்டும். மனதை வெற்றியடைந்தவர்கள்தான் உலகத்தை வெற்றியடைந்தவர்கள். அபி கபி கபி மன் தோக்கா பி தேத்தாய். ஆனால் இப்போது அவ்வப்போது மனமானது உங்களுக்கு ஏமாற்றத்தை தருகிறது. तो बाप दादा आज के समर्थ दिवस पर
यही समर्थी विशेष अटेंशन में दे रहे பாப் தாதா இன்றைக்கான இந்த சக்திசாலியான நாள்ல இந்த ஒரு சிறப்பான கவனத்தை அந்த சக்திகள் மீது ஏற்படுத்துறாரு. हे स्वराज्य अधिकारी बच्चे, अभी इस विशेष अभ्यास को चलते फिरते चेक करो, क्योंकि समय प्रमाण अभी अचानक के खेल बहुत देखेंगे. हे स्वराज्य अधिकारी குழந்தைங்களே, இப்ப இந்த விசேஷ பயிற்சி மூலமா நடந்தாலும் சுற்றினாலும் தன்னை சோதனை பண்ணுங்க. ஏன்னா சமயத்தினுடைய அனுசாரம் இப்போது அச்சானக்கோட விளையாட்டுகள் அநேகமாக அதிகமாக ஏற்படும். इसके लिए एकाग्रता की शक्ति आवश्यक है. இதற்காக ஏகாக்கிரதா சக்தி மிகவும் அவசியம். एकाग्रता की शक्ति से दृढ़ता की शक्ति भी सहज आ जाती है और दृढ़ता सफलता स्वतः प्राप्त कराती है. ஏகாக்கிரதா சக்தி மூலமா திருடத்தா சக்தி சகஜமா வருது. மேலும் உறுதி மூலமாக வெற்றி தானாகவே கிடைத்து விடுகிறது. बाकी आज ते दिन की स्नेह की रूरिगान, स्नेह की उलझने और समान बनने की उमंग उत्साह, तीनों प्रकार की रूरिगान बाप दादा के पास पहुंची है. மற்றபடி இன்றைய நாளுக்கான அன்பான உரையாடல்கள், அன்பான புகார்கள் மற்றும் சமமாகுவதற்கான ஊக்கம், உற்சாகம், இப்படி 3 வகையான உரையாடல்கள் பாப்தாதாவை வந்து அடைந்தது. स्नेह के रिटर्न में अब अपने आप को टर्न करना है. இப்போது இந்த அன்பிற்கான ஈடாக தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிவர்த்தன் கரோ, தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள். अब स्टेज पर अपना संपन्न स्वरूप प्रत्यक्ष करो. இப்போது மேடையில தன்னுடைய சம்பன்ன ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். आपकी संपन्नता से दुख अशांति की समाप्ति होनी है. தன்னுடைய சம்பன்ன தன்மையின் மூலமாதான் துக்கம் அசாந்தியோட சமாப்தி ஏற்படும். अभी अपने भाई बहनों को ज्यादा दुख देखने नहीं दो. இப்போ உங்களோட சகோதர சகோதரிகளை நிறைய துக்கத்தை பார்க்க விடாதீங்க. अब इस दुख अशांति से मुक्ति दिलाओ. बहुत भयभीत है. இப்ப துக்கம் அசாந்தியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. ஏன்னா இப்போ பயம் நிறைஞ்சு வாழ்றாங்க அவங்க. क्या करे क्या होगा, इस अंधकार में भटक रहे. என்ன செய்யறது, என்ன ஆகுமோ, இந்த இருள்ல அலைஞ்சிட்டே இருக்காங்க. अब आत्माओं को रोशनी का रास्ता दिखाओ. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு இப்ப வெளிச்சத்திற்கான பாதையை காட்டுங்கள். ஹோம்ஒர்க் தோ யாத் ரஹேகானா, உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் நினைவுல இருக்குதானே? பூல் நெய் ஜானா பிரைஸ் தேங்கே, மறந்துடக்கூடாது. அப்பதான் பாபா பரிசு கொடுப்பார். जो 1 मास में मन को बिल्कुल कंट्रोलिंग पावर से पूरा मास जहां चाहे जब चाहे वहां एकाग्र कर सके, इस चार्ट की रिजल्ट में इनाम देंगे. இந்த ஒரு மாசத்துல மனச முற்றிலும் கண்ட்ரோலிங் பவர் மூலமாக முழுமையாக எங்க விரும்புறீங்க, எப்ப விரும்புறீங்க அங்க ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த சார்ட்டுக்கு, இதோட ரிசல்ட்டுக்கு பாபா பரிசு கொடுப்பார். டீக்கே, சரிதானே? கவுன் இனாம் லேங்கே, யார் பரிசு வாங்க போறீங்க? அபி தோடி ரஃப்தார் தீவிர கரோ. இப்போ உங்களோட ஸ்பீட கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஆராம் வாலி நெய், ரிலாக்ஸா இருக்கவங்களா இருக்காதீங்க. தீவிர கதி से ही आत्माओं का दुख दर्द समाप्त होगा. தீவிர வேகத்தின் மூலமாதான் ஆத்மாக்களுடைய துக்கம், வலி சமாப்தியாகும். रहम की छत्रछाया आत्माओं के ऊपर डालो. இரக்கம் என்ற கொடைய ஆத்மாக்கள் மேல கொண்டு போய் வைங்க. अच्छा, நல்லது. अभी 1 सेकंड में मन को एकाग्र कर सकते हो. இப்ப ஒரு வினாடியில மனச ஒருமுகப்படுத்த முடியுமா? सब 1 सेकंड में बिंदु रूप में स्थित हो जाओ. எல்லாரும் இந்த ஒரு வினாடி பிந்து ரூபத்துல ஸ்திரம் ஆயிடுங்க. பாப்தாதா ने ड्रिल कराई. பாபா இன்னைக்கு ட்ரில் பண்ண வைக்கிறாரு. अच्छा, ऐसा अभ्यास चलते फिरते करते रहो. நல்லது, இப்படிப்பட்ட பயிற்சிய நடந்தாலும் சுற்றினாலும் செஞ்சுட்டே இருக்கணும். இன்றைக்கு வரதான், सभी को ठिकाना देने वाले रहम दिल बाप के बच्चे रहम दिल भव. அனைவருக்கும் பாதையை காட்டக்கூடிய கருணை உள்ளமுடைய பாபாவின் குழந்தைகள் கருணை உள்ளம் உடையவராக ஆகுங்கள். रहम दिल बाप के बच्चे, रहम दिल बच्चे किसी को भी भिखारी रूप में देखेंगे तो उनको रहम आएगा कि हर आत्मा को भी ठिकाना मिल जाए, इसका भी कल्याण हो जाए. கருணை உள்ளமுடைய தந்தையோட குழந்தைங்க, கருணை நிறைஞ்சவங்க, உங்களுக்கு யாசிக்கக்கூடிய ரூபத்துல யார பார்த்தாலோ இறக்க வந்துரும். இந்த ஆத்மாவுக்கு சரியானது கிடைக்கணும்,
இவங்களுக்கும் நன்மை ஏற்படணும். உன்கே சம்பர்க் में जो भी आएगा उन्हें बाप का परिचय जरूर देंगे. அப்படிப்பட்ட குழந்தைங்க அவங்க தொடர்புல யார் வந்தாலோ அவங்களுக்கு பாபாவோட அறிமுகத்தை கொடுப்பாங்க. जैसे कोई घर में आता है तो पहले उससे पानी पूछा जाता है. ऐसा ही चले जाए तो बुरा समझते. எப்படி யாராவது வீட்டுக்கு வராங்களா தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்போம். அப்படியே சும்மா விட்டுட்டோன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? தவறா நினைச்சுப்பாங்க. ऐसा जो भी संपर्क में आता है उसे बाप के परिचय का पानी जरूर पूछो. அதுபோல அவங்க தொடர்புல யார் வராங்களோ அவங்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் என்ற தண்ணி வேணுமான்னு கேளுங்க. அர்த்தாத் தாத்தா கே பச்சே தாத்தா பன்கர் குச் ந குச் தோ. அதாவது வள்ளலோட குழந்தையாயிற்று, வள்ளலாயிற்று, யாருக்கும் ஏதாவது கொடுக்கணும். தாக்கி உசே பி டிக்கானா மில் ஜாயே. அவங்களுக்கும் போய் சேர்றதுக்கு ஒரு இடம் கிடைக்கணும். ஸ்லோகன் यथार्थ वैराग्य वृत्ति का सहज अर्थ है जितना न्यारा उतना प्यारा. யதார்த்தமான வைராகிய விருத்தியினுடைய சகஜமான அர்த்தம் என்னவென்றால் எவ்வளவு ஞாரா விடுபட்டவர்களோ அவ்வளவு அன்பானவர்கள். அவ்யக்த சமிக்கை. நான் மற்றும் எனது பாபா இந்த நினைவில் கம்பைண்டாக இருங்கள். அப்போது மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். செய்பவர் செய்ய வைப்பவர் இந்த வார்த்தையில் தந்தை மற்றும் குழந்தைங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கீங்க. கை குழந்தைகளுடையது, வேலை பாபாவுடையது. கை கொடுப்பதற்கான தங்கமான வாய்ப்பு குழந்தைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனுபவம் செய்யுங்கள். செய்ய வைப்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார். நிமித்தமாகி என்னை இயக்குகின்றார். இந்த சப்தம் சதா மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.